அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வினைச்சொற்களில் இருந்து உருவாகும் பெயர் சொற்கள் அந்த பாடத்தில் ஒரு பகுதியோடு நம்ம நிறுத்திட்டு நஹ்வு சம்பந்தமான ஒரு விஷயத்தை எடுத்துருக்குறோம். ஏன்னு கேட்டால், இதை தெரிஞ்சுட்டு வராதுக்கு போனால் தான் அது முழுமையை அறிய முடியும். எல்லா நகுவையும் எடுக்கலை. நகுவுண்டா என்ன அர்த்தம்? நகுவுண்டா கோர்ப்பது. நகு என்று சொன்னால் தனித்தனி சொல்லாக இருக்கிறது, தனித்தனி பூவாக இருக்கிறத மாலையாக கோர்க்கிறோம் இல்லையா? அந்த மாலையாக கோர்க்கிற மாதிரி கோர்த்தா தான் ஒரு சென்டென்ஸு வாக்கியம் உருவாகும். நான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நான் எப்படி போடணும், அவனுக்கு கொடுத்தேன் எப்படி சேர்க்கிறது, இது மாதிரி உள்ளது. அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தான் நேற்று என்ன செஞ்சோம்னு கேட்டால், அந்த பெயர் சொற்களில் இறுதியில் அது சில மாற்றங்கள் ஏற்படும். சில இடங்களில் ரஃப இருக்கும், ஆலிமுன் என்று ரஃப இருக்கும். சில இடங்களில் ஆலிமன் என்று நசபு இருக்கும். சில இடங்களில் ஆலிமின் என்று ஜர் இருக்கும். இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதில் அல் போட்டுன்னு வைங்க, அல் ஆலிமு, அல் ஆலிம, அல் ஆலிமி அப்படி வரும். ஆக இந்த அல் போடும் பொழுது தன்வீன் வராது, தன்வீன் போடும்போது அல் வராது. இந்த அல் சேர்ந்துட்டா முஸ்லிமுன் முகமதுன் அப்படிங்கிறதெல்லாம் வராது, முகமது தான் வரும். அல் வந்துருச்சுன்னு சொன்னால். இப்போ அல் வந்துருச்சுன்னு சொன்னால் அல் ஆலிமு, அல் ஆலிம, அல் ஆலிமின்னு படிச்சிருவோம். இதையெல்லாம் ஒருமையான சொற்களாக இருந்தால் ஒரு கித்தாபை எடுத்துக்கிறோமே, கிதாபுன், கிதாபன், கிதாபின். அதே மாதிரி மதரசான்றது மதரசத்துன், மதரசத்தன், மதரசத்தின். அல் மதரசத்து, அல் மதரசத்த, அல் மதரசத்தி. எங்கே தூ சொல்லணும், எங்கே தா சொல்லணும், எங்கே தீ சொல்லணும், அதுதான் சட்டம் தனியாக இருக்குது. ஆனால் இப்படி 3 வகை இருக்குங்கிறத இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கிறன்னு, எப்போ அல் மதரசத்து என்று சொல்லணும், எப்போ அல் மதரசத்த என்று சொல்லணும், எப்போ அல் மதரசத்தின்னு சொல்லணும், அதுக்கு ஒரு யூனிஃபார்மான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த சொல்லாக இருந்தாலும் சரி அதை லாஸ்ட்டில் எப்படி வாசிக்கணும் என்பதை நீங்களாக தீர்மானிச்சுக்கிடலாம். அதுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறோம்னா, இந்த 3 வகை இருக்குதுங்கிறது மட்டும் தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். அதில் நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், இஸ்முல் ஃபாயிலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இஸ்முல் ஃபாயில் எடுத்துக்கொண்டு அந்த படத்தில் பாருங்கள், இஸ்முல் ஃபாயில் எடுத்துக்கொண்டு இப்போ முஸ்லிமுன், முஸ்லிமின் அல் முஸ்லிமுன் வந்துருமா ஒருமைக்கு. அல் முஸ்லிமு, அல் முஸ்லிம, அல் முஸ்லிமி, இது ஒருமை. அதில் அல்ல எடுத்துட்டு நீங்கள் சொல்லி பார்க்குறதா இருந்தால் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். சரி, அதுக்கப்புறம் முஸ்லிமானி இருக்குல்ல, முஸ்லிமானி இருமை. அந்த இருமை எப்படி வரும் என்று கேட்டால், எந்த இடத்துல எல்லாம் தூ என்று சொல்கிறோமோ, தூ நம்ம ரஃபாவுக்கு இப்படி வச்சுக்கிறோமோ, எந்த இடத்துலலாம் தூ மூ என்று சொல்கிறோமோ அந்த இடங்களாக இருந்தால், ரஃபு செய்கிற இடங்களாக இருந்தால், இருமையான சொற்களை முஸ்லிமானி, ஆலிமானி, சாலிஹானி, காத்திலானி, லாரிபானி அது மாதிரி என்ன செய்யணும் சொல்லிக்கிறணும். இது ஆட்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு இருமையாக இருந்தாலும் சரி தான், கிதாபானி எல்லாத்துக்குமே அப்படி தான் அது சொல்லிக்கிறணும். இதையே சில இடங்களில் நசபு செய்கிற இடம் இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல முஸ்லிமானி சொல்லாமல் முஸ்லிமைனின்னு சொல்லணும். எப்போ நசபு செய்யணும் அது சட்டம் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வரும். செய்ய வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், முஸ்லிமானி என்பதை முஸ்லிமைனி என்று சொல்லணும். சில இடங்களில் ஜர்ரு செஞ்சு முஸ்லிமின் படிக்கிற இடமா இருக்கும். அந்த இடமா இருந்தால் முஸ்லிமை, அங்கே முஸ்லிமைனி தான். அப்போ முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி இப்படி ஒரு அமைப்பை விளங்கிக்கிட்டோம். பன்மையாக இருக்குன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யணும், முஸ்லிமூன என்று சொல்லணும். எப்போ முஸ்லிமூன்னு சொல்லணும், எப்போவெல்லாம் ரஃப செய்வோமோ, எப்போவெல்லாம் செய்வோங்கிற குழம்பிடக்கூடாது. நீங்கள் அது ரூல் இருக்குது, சொன்ன பிறகு ஈஸியாக போயிடும். ரஃப செய்கிற இடம்னு வச்சுக்கிறோம். எப்போவெல்லாம் ரஃப செஞ்சு படிக்கணுமோ, முஸ்லிமுன், ஆலிமுன், சாலிஹுன், லாரிபுன், காத்திலுன், முகமதுன் இப்படின்னு படிக்க வேண்டிய இடமாக இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் முஸ்லிமூன என்று படிக்கணும் பன்மையை. முஸ்லிமுன், முஸ்லிமூன. அதுலேயே நசபு செய்கிற இடமா இருந்தால் முஸ்லிமீன, முஸ்லிமூனங்கிறது அதே அர்த்தம்தான், முஸ்லிமீனன்ட்டு அதே அர்த்தம் தான், பல முஸ்லீம்கள் தான். ஜர்ரு செய்கிற இடமா இருந்தால் அது முஸ்லிமீன. அப்போ முஸ்லிமூனா, முஸ்லிமீன, முஸ்லிமீன அம்புட்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான்.
பயன்படுத்துகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுமே தவிர எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்னா பல முஸ்லீம்கள், அது மாதிரி முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி எல்லாத்துக்குமே இரு முஸ்லீம்கள் தான் அர்த்தம். சில இடங்களில் முஸ்லிமானி என்று சொல்லணும், சில இடங்களில் முஸ்லிமைனி, முஸ்லிமைனி என்று என்ன செய்யணும் சொல்லணும். இதை செஞ்சிட்டோம். இதில் அல் போட்டுன்னு வைங்க, அதை சொல்லாமல் விட்டுட்டோம். முஸ்லிமானில் அல் போடலாம். அல் போடுறோன்னா எந்த சேஞ்சும் வராது. அல் முஸ்லிமானி, அல் முஸ்லிமைனி, ஏன்னா தன்மீன் இருந்தால் தான் அந்த அல் பஞ்சாயத்து. தன்மீன் வராது, இருமையில் தன்மீனாக வரேன், இருமையில் தன்மீன் வர தோஜபர் தோஜர்லாம் வராது. அப்போ என்ன செய்யணும், இதில் அல் போட்டிங்கன்னா ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, அல் போட்டாலும் போடாதான் ஒன்று தான். இதே அல் போட்டு சொல்லி பாருங்களேன். முஸ்லிமானி என்பதில் அல் முஸ்லிமானி, அல் முஸ்லிமைனி சேஞ்ச் ஆகல பாருங்கள். அல் முஸ்லிமைனி, முஸ்லிமூனண்டா அல் முஸ்லிமூன, முஸ்லிமீனண்டா அல் முஸ்லிமீன. அப்போ இந்த அல் சேர்வதனால் ஒருமையில் மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து வரும். ஒருமையில் மட்டும்தான் முஸ்லிமுன், சாலிகுன், ஆலிமுன் அப்படிங்கிற ஒரு தன்மீன் பிரச்சனை வரும். தன்மீன் பிரச்சனை வராத இடங்கள் வந்து இரும பன்மையிலாம் என்ன செய்யாது, வராது. அதனால வந்து அங்கே பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது இது என்னது, இஸ்முல் ஃபாயில்ல 6 வரும்ல. இஸ்முல் ஃபாயில்ல ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூன, இந்த 3 சொல்லையும் எப்படி வந்து 3 வடிவத்தில் 3 முறையில் மாற்றுறது இடத்த பார்த்துட்டோம். ஆலிமுன், ஆலிமன், ஆலிமின், ஆலிமானி, ஆலிமைனி, ஆலிமைனி, ஆலிமூன, ஆலிமீன, ஆலிமீன இப்படிங்கிறத படிச்சிட்டோம். அதில் அல் போட்டும் படிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஆலிமத்துன், முஸ்லிமத்துன் இதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து செய்கிறோம் முஸ்லிமத்துன் ரஃபஸ், அதை ரஃபஸ் செஞ்சு வாசிக்கும் பொழுது முஸ்லிமத்துன், நசப் செஞ்சு வாசிக்கும் போது முஸ்லிமத்தன், ஜர்ரு செஞ்சு வாசிக்கும் போது முஸ்லிமத்தின், தன் துன் தின் மாற்றிக்கிறது. முஸ்லிமத்துன் சில இடத்துல ரஃபஸ் செஞ்சு வாசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முஸ்லிமத்துன் என்று படிக்கணும். சில இடத்துல நசபு செய்ய வேண்டி வரும். இதெல்லாம் பெண்பால் சொல்லுக்கு உள்ளது. முஸ்லிமத்தன். சில சொல்லுக்கு வந்து ஜர்ரு செய்ய வேண்டி வரும் பெண்பால் ஒருமையில். முஸ்லிமத்தின், முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின். இதில் வந்து 2 அல் அல் பஞ்சாயத்து இதில் வரும். ஏன் வருது, தன்வீன் இருக்குதுல்ல. அல் போட்டிங்கன்னா அல் முஸ்லிமத்து, அல் முஸ்லிமத்த, அல் முஸ்லிமத்தி. அல் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த தன்வீன் மட்டும் போயிடும். தன்வீன் இல்லாத இடத்துல அது பஞ்சாயத்து கிடையாது, ஒருமையில் மட்டும்தான் தன்வீன் வரும். அப்போ முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின் அது ஒரு 3. அல் முஸ்லிமத்து, அல் முஸ்லிமத்த, அல் முஸ்லிமத்தி அது ஒரு 3. இது ஒருமையாச்சு. அதுக்கடுத்து முஸ்லிமத்தானி. இது முஸ்லிமத்தானிக்கு மட்டும் உடையாது, நீங்கள் படித்த எல்லா இஸ்முல் ஃபாயிலில் உள்ள தஸ்னியாவுக்கு அப்படி தான். ஆலிமுன், ஆலிமுனுக்கு மட்டும் இல்லை, வந்து இஸ்முல் மஃபூல் படிச்சிங்கல்ல, மன்சூருன், நசர உள்ளது மன்சூருன், மன்சூருன், மன்சூரன், மன்சூரின், மன்சூரானி, மன்சூரைனி, மன்சூரூன, மன்சூரீன. இஸ்முல் மஃபூலுக்கெல்லாம் இப்படி தான் வரும். இஸ்முல் ஃபாயிலாக இருக்கட்டும், இஸ்முல் மஃபூலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எப்படி வந்துடும், இந்த ஸ்டைலில் வந்துடும். அப்போ முஸ்லிமத்தானி இருமை. அந்த முஸ்லிமத்தானியை வந்து எப்போவும் முஸ்லிமத்தானின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு 30% இடத்துல முஸ்லிமத்தானின்னு சொல்லுவோம். 30 ஒரு 50% இடத்துல முஸ்லிமத்தானின்ட்டு வரும். ஒரு 25% இடத்துல முஸ்லிமத்தாயினின்ட்டு வரும். அது வந்து நசபு செய்கிற இடம். இன்னொரு 25% இடத்துல முஸ்லிமத்தைனின்ட்டு வரும். அது இது 50-50 பார்த்தீங்கன்னா முஸ்லிமத்தானி 50 இருக்கும், முஸ்லிமத்தைனி ஒரு 50 இடங்களில் வரும். அந்த முஸ்லிமத்தைனிங்கிறது வந்து நசபுக்கு முஸ்லிமத்தைனி தான், ஜர்ருக்கு முஸ்லிமத்தைனி தான் அப்படிங்கிற ஒரு வகையில் வந்துருச்சா. இதில் அல் அல் போடுறதுனால இந்த பஞ்சாயத்து வராது. அல் முஸ்லிமத்தானி, அல் முஸ்லிமத்தைனி, அல் முஸ்லிமத்தைனி. அதனால் வந்து அந்த 3 வடிவம் தான். அல் போடுறதுனால சேஞ்ச் ஆகலையில். சரி, அதுக்கடுத்து என்ன படிச்சிங்க, ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூன, ஆலிமத்துன், ஆலிமத்தானி, ஆலிமாத்துன். கடைசியாக படிச்சிருந்தது ஆலிமாத்துன், பெண்பால் பன்மை. இந்த ஆலிமாத்துன் எப்படி படிக்கணும்னு கேட்டால் இதை பாருங்கள். முஸ்லிமாத்துன் இது என்னது, முஸ்லிமாத்துன் இது வந்து ரஃபு செய்கிற இடம், நசபு செய்கிற இடம் வருது. ஜைதன், அம்ரன், பக்ரன் அப்படி செய்ய வேண்டிய இடமா இருக்குது. அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் முஸ்லிமாத்தின் என்று தான் சொல்லணும். தன் வராது. தன் தானே ஒருமையில் மட்டும் தான் சொன்னீங்க.
முஸ்லிமத்தன் அப்படி சொன்னீங்க. ஆனால் இந்த பெண்பால் பன்மை சொல்லுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ரஃபு செய்யும் போது முஸ்லிமாத்துன், நசபு செய்யும் போது முஸ்லிமாத்தின், ஜர்ரு செய்யும் போதும் முஸ்லிமாத்தின். அல்ல வழங்கிக்கிறேன். முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். அப்போ அந்த முஸ்லிமாத் என்பதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால், ரஃபுக்கு ரஃபு வந்துடுது, முஸ்லிமாத்துண்டு. நசபுக்கு என்ன வருதுன்னா கசர் வருது. நசபு செய்கிற இடத்துல என்ன வந்திருக்கு, இது நசபு தான், இதுக்கு பேர் நசபு. ஆனால் கசர் மூலம் நசபு செய்யப்பட்டிருக்கு. அப்போ முஸ்லிமாத்தின் இது எப்போ சொல்லணும், நசபு செய்கிறோம்ல, ஜெய்தன் பக்ரன் அம்ரன் பக்ரன் ஹாலிதன் அப்படி சொல்கிற இடத்துல எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், முஸ்லிமாத்தின், ஆலிமாத்தின், சாலிமாத்தின், சாலிகாத்தின், தையிபாத்தின், காஃபிராத்தின், மூமினாத்தின் அப்படின்னு என்ன செய்யணும், தின் போட்டுருணும், தன் போடக்கூடாது. தன்கிறது கிடையாது. பெண்பால் பன்மையில் 2 தான், முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின். முஸ்லிமாத்துன் எந்த ரஃபு, மீதி இடங்கள்ல எல்லாம் இப்படி தான், முஸ்லிமாத்தின் தான். அப்போ தன் என்று சொல்கிற இடத்துலையும் தின் சொல்லணும், தின் என்று சொல்கிற இடத்துலையும் தின் சொல்லணும். இதில் வந்து அல் சேரும்போது இதில் என்ன செய்யும், வந்து தன்வீன் இருக்கிறதுனால இன்னொரு 3 சேர்ந்துக்கணும். அல் முஸ்லிமாத்து, அல் முஸ்லிமாத்தி, அல் முஸ்லிமாத்தி. அதில் தன்வீன் கிடையாதுல்ல. அப்போ இஸ்முல் ஃபாயிலில் உள்ள 6 படித்தோம்ல, இதை இஸ்முல் மஃபூலா நீங்கள் சொல்லி பாருங்கள். நசரவுலேருந்து இஸ்முல் மஃபூல் என்ன, மன்சூருன், மன்சூருன், மன்சூரானி, மன்சூருன்னு இருக்குல்ல, அந்த 3 எடுத்துக்கிடுவோம். மன்சூர் எப்படிலாம் வரும், எத்தனை வடிவம் இருக்குது, மன்சூருன், மன்சூரன், மன்சூரின். அதனுடைய இருமை என்ன படித்தோம், மன்சூராணி படித்தோம். மன்சூராணி என்பது எத்தனை வடிவம் இருக்குது, மன்சூராணி என்று சில இடங்களில் வரும், மன்சூர் ரைனின்னு சில இடங்களில் வரும். நசபு செய்யும் பொழுது மன்சூர் ரைனி, கசரு ஜர்ரு செய்யும் பொழுது மன்சூர் ரைனி. அப்புறம் மன்சூரூன, மன்சூரூனங்கிறது இப்போ சில இடங்களில் மன்சூரூன ரஃபுக்கு வர, நசபு செய்யும்போது மன்சூரீன, ஜர்ரு செய்யும்போது மன்சூரீன. அப்போ மன்சூருன், மன்சூரன், மன்சூரின், மன்சூரானி, மன்சூரைனி, மன்சூரைனி, மன்சூரூன, மன்சூரீன, மன்சூரீன. இப்படி அந்த ஒரு சொல்லுக்கே எத்தனை 3 வகையாக சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்பால் என்ன, மன்சூரத்துன், மன்சூரத்துன் அது வந்து அப்படியே சொல்லிடணும். மன்சூரத்தன் நசபுக்கு நசபு, மன்சூரத்தின் இந்த இடம் இந்த போட்டிருக்கோம்ல, இது மாதிரி இந்த முஸ்லிமத்தின் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல இதே மாதிரி மன்சூரத்துன், மன்சூரத்தன், மன்சூரத்தின். இஸ்முல் மஃபூலுக்கு அப்படி தான் வருது. மன்சூரத்தானி, மன்சூரத்தானி, மன்சூரத்தைனி, மன்சூரத்தைனி இந்த ஸ்டைலு. அப்புறம் மன்சூராத்துன் இந்த ஸ்டைலு, மன்சூராத்துன், மன்சூராத்தின், மன்சூராத்தின். மன்சூராத்துண்டு வந்து ரஃபுக்கு வரும், மன்சூராத்தின் என்பது வந்து நசபுக்கு வரும், மன்சூராத்தின் என்பது ஜர்ருக்கும் வரும். அப்போ மன்சூராத்தில் வந்து மொத்தம் 2 தான், மன்சூராத்துன், மன்சூராத்தின். மன்சூராத்தன் அப்படின்ற சொல்லு இல்லை, அரபியில் வராது. மன்சூராத்துண்டு அதை படிக்கணும், இல்லாட்டி மன்சூராத்தின் என்று படிக்கணும். எந்த இடத்துல மன்சூராத்துன் படிக்கணும்னா அந்த இடத்த வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். இப்படி என்ன செய்யணும், இப்படி வந்து 3 வடிவம் எல்லாத்துக்கும் இருக்குது. விளங்கிட்டீங்களா? 3 வடிவத்தை விளங்குறதுக்கு தான். இதே மாதிரி வந்து நேற்று படித்தோம்ல, இந்த கருவி பேர்லாம் படித்தோம்ல, கருவி மத்து பகு இடத்துக்கு பேர் சமையல் அறை. சமையல் அறைக்கு என்னது, மத்து பகு, மத்து பகானி, மத்தாபிகு. மத்து பகுங்கிறது 1, அதுக்கே வந்து மத்து பஹன், சில இடத்துல மத்து பஹின் அப்படின்னு படிச்சுருவோம். மத்து பஹானின்னு இருக்குது, மத்து பஹானி ரஃபு செய்யும்போது மத்து பஹைனி, மத்து பஹைனி அப்படி படிச்சுருவோம். அப்புறம் மத்தாபிகுன்னு வருதுல, இந்த மத்தாபிகு என்பதில் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால், அது தனியாக நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து மத்து பகை எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த இடத்து பேர் படித்தோம்ல, இடத்து பேர் படிக்கும்போது ஒருமையில் மத்து பகுன்னு படித்தோம், இருமையில் ஆண்பால் பெண்பால் தான் வராதுல்ல, ஒருமை இருமை பண்ணுவதானே. மத்து பகுன், மத்து பஹன், இந்த ஹன் போர்டு மட்டும் அழிவு சேர்த்துக்குருவாங்க, சரியா? மத்து பஹன் எப்போதுமே மத்து பஹின். அப்போ மத்து பகுன், மத்து பஹன், மத்து பஹின்
இப்படி இருக்குது. மத்துபகுங்கிறது ஒரு சமையல் அறை தானே, அதுக்கே 3 வடிவம் இருக்குது. சில இடங்களில் மத்துபகுன், சில இடங்களில் மத்துபகன், சில இடங்களில் மத்துபகின். எப்போ மத்துபகுன்னு சொல்லணும்? ரஃபு செய்கிற இடம்னு இருக்குது ஒரு லிஸ்ட்டு, அதில் மத்துபகுன்னு சொல்லிடணும். சில இடத்துல நசபு செய்கிற இடம் இருக்குது, மத்துபகன் என்று சொல்லணும். சில இடத்துல ஜர்ரு செய்கிற இடம் இருக்கும், அதை மத்துபகின்னு சொல்லணும். இதில் ஒரு பிரச்சனை இல்லை. இதில் அல் போடுறோன்னு வைங்களேன், அல் மத்துபகு, அல் மத்துபக, அல் மத்துபகி. மத்துபகுன், மத்துபகன், மத்துபகின் ஒருமை தான், எல்லாமே ஒருமை தான். இது எல்லாமே ஒரு சமையல் கூடம்னு அர்த்தம். சில இடங்களில் மத்துபகுன், சில இடங்களில் மத்துபகன், சில இடங்களில் மத்துபகின். இதில் வந்து அல் சேர்த்தீங்கன்னா அல் மத்துபகு, அதுக்கு அதே தான் அர்த்தம், ஒரு சமையலர் தான். அல் மத்துபகு, அல் மத்துபக, அல் மத்துபகி. இது இப்படி 6 வந்துருச்சா? இந்த ஒரு சொல்லு 6 விதமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சொல்லு தான், சமையல் அறைங்கிற ஒரு சொல்லத்தான் 6 விதமாக நீங்கள் பார்ப்பீங்க. எந்த இடத்துல மத்துபகுன் என்று சொல்லணும், எந்த இடத்துல மத்துபகன் என்று சொல்லணும், எந்த இடத்துல மத்துபகின் என்று சொல்லணுங்கிறதுக்கு அதுக்கு ரூல் இருக்குது. அது மாதிரி எந்த இடத்துல அல் மத்துபகு சொல்லணும், எந்த இடத்துல அல் மத்துபக என்று சொல்லணும், எந்த இடத்துல அல் மத்துபகி சொல்லணும் என்பதற்கு அந்த ரூல் இருக்குது. அதெல்லாம் நகுவுக்குள்ளே நுழையும் போது, டீப்பாக நுழையும் போது அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ இப்படி ஒன்று அந்த படித்த பாடத்தில் மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். பெயர் சொல் படித்தோம்ல, இஸ்முல் ஃபாயில் படித்தோம், இஸ்முல் மஃபூலை படிச்சுட்டோம், இஸ்முல் மக்கான் படித்தோம் இல்லையா? அந்த இஸ்முல் மக்கானில் இந்த 3 வந்தால் 3 தான் நினச்சிக்கிறக்கூடாது. மத்துபகுன் என்று படித்தீங்கல்ல, மத்துபகுன் மட்டுமல்ல, மத்துபகுன், மத்துபகன், மத்துபகின், அல் மத்துபகு, அல் மத்துபக, அல் மத்துபகின், அதுக்கு 6 வகை இருக்குது. அப்புறம் மத்துபஹானி, இருமை. இருமைக்கு போனால் ஒரே சட்டம் உங்களுக்கு சொல்லியாச்சு, பல தடவை சொல்லியாச்சு. மத்துபஹானிங்கிறது எப்படி வரேன்? மத்துபஹைனி, அவ்வளோதான். மத்துபஹானின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் ரபு செய்யும்போது மத்துபஹானி, நசபு சர்து செய்யும்போது மத்துபஹைனி. மத்துபஹானின்றாலும் 2 சமையல் அறை தான், மத்துபஹைனின்றாலும் 2 சமையல் அறை தான். ஆனால் அது எப்போ எப்படி சொல்லணுங்கிறது இடம் இருக்குது. மத்துபஹானி, மத்துபஹைனி. இந்த மத்துபஹைனியை தான் நீங்கள் ஜர்ரு இது நசபு செய்கிறதுக்கு உள்ளது மத்துபஹைனி. ஜர்ரு செய்யும்போது என்ன செய்யணும்? மத்துபஹைனி தான். மத்துபஹானி, மத்துபஹைனி, மத்துபஹைனி. அதுக்கு அடுத்தது இதுக்கு மட்டும் வித்தியாசமாக வரும். இது புதுசு. எது புதுசு? மத்தாபிகு. அப்படித்தானே படிச்சிங்க? மத்தாபிகுன்னு படிச்சிங்க. மத்தாபிகு. இதுக்கு தன்வீன் வரல. மத்தாபிகு என்பதற்கு என்ன வரல? தன்வீன் வராதுன்னு நான் நேற்று சொல்லிட்டேன். ஜம்முடைய அலிஃபுக்கு பிறகு 2 எழுத்து வந்தால் அல்லது 3 எழுத்து வந்தால் என்ன செய்யாது? தன்வீன் வராது. இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும். எந்த மாதிரி உள்ளது? அதாவது இப்போ பன்மையில் வந்து அலிஃபு வந்து அலிஃபுக்கு பின்னாடி 2 எழுத்து வரும்ல, இந்த கருவிக்கு உள்ளதுன்னு வைங்களேன், சாரி இடத்துக்கு உள்ளதுன்னு வைங்க, இடத்துக்கு உள்ள சொற்களாக இருந்தால் மத்தாபிஹு என்று ரஃபு செய்யும்போது சொல்லிடணும். நசபு செய்யும்போது என்ன செய்யணும்? அதுக்கு ஒன்றும்ல, நசபு செய்யும்போது இப்போ வந்து இந்த மத்தாபிஹுன்னு படித்தோம்ல, மத்தாபிஹு எதுக்கு உள்ளதுன்னு படித்தோம்? எதுக்கு படித்தோம்? மத்தாபிஹுங்கிறது வந்து ரஃபுக்கு படித்தோம். இந்த மத்தாபிஹு என்பது வந்து ரஃபுக்குரியதுன்னு படித்தோம். அதாவது மத்துபகுன், மத்துபஹானி, மத்தாபிஹு. மத்துபகுன் ஒரு சமையலறை, அது 6 விதமாக வரும். மத்துபஹானி அது ஒரு 2 விதமாக வரும். மத்துபஹானி, மத்துபஹைனி. மத்தாபிஹு ஜம்மு இருக்குதுல்ல, இந்த ஜம்முவில் வந்து ரஃபு செய்யும்போது மத்தாபிஹுன் கிடையாது. என்ன கிடையாது? மத்தாபிஹுன் என்று தன்வீன் வரணும்ல, அப்படி தன்வீன் வராது. மத்தாபிஹு. எதுக்கெல்லாம் அப்படி தன்வீன் வராது? இந்த ஜம்முடைய அலிஃபுக்கு அப்புறம் 2 எழுத்து இருந்தால், அது ஜம்முடைய அலிஃபுக்கு பிறகு 3 எழுத்து இருந்தால் இந்த எழுத்தில் என்ன வரக்கூடாது? ஹுன் என்று சொல்லாமல் ஹூண்டு தான் சொல்லணும். மத்தாபிஹு இது ரஃபு. நசபு செய்கிறீங்க மத்தாபிஹ, இந்த காட்டுறோம்ல மத்தாபிஹங்கிறீங்க. ஜர்ரு செய்கிறீங்க, ஜர்ரு செய்யும்போது மத்தாபிஹ தான். இது 2 ஒன்றா இருக்கு பாருங்க. இதில் உள்ள இது 2 ஒன்றா இருக்கு பாருங்க. ரஃபு செய்யும்போது மத்தாபிஹு கரெக்டாக செஞ்சுருவோம். நசபு செய்யும்போது மத்தாபிஹ, அதுவும் பஞ்சாயத்து இல்லை. ஜர்ரு செய்யும்போது மத்தாபிஹி தானே வரணும், இதுக்கு வராது. மத்தாபிஹ எதுக்கெல்லாம் வராது? ஜம்முடைய அலிஃபுக்கு பிறகு அந்த 2 எழுத்து இருந்தால், ஜம்முடைய பன்மைக்காக உள்ள அலிஃபாக இருக்கணுது. பன்மை ஆக்குவதற்குரிய அலிஃபுக்கு பிறகு 2 எழுத்து இருந்துச்சு என்று சொன்னால் அந்த எழுத்தில் என்ன வராதுன்னு கேட்டால் மத்தாபி ஹி என்று வராது.
மதாபிஹு, மதாபிஹ, மதாபிஹ. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இந்த எல்லா சொல்லையும் படித்து முடிச்சிட்டோம். இன்னொன்று கைர முன்சரிப்புன்னு ஒன்று இருக்குது, அது பிறகு டீப்பாக உள்ளது கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இது முடிச்சுட்டு பார்த்துக்குறோம். நம்ம நகுவில் வந்து பார்த்துக்குறோமே. இப்போ என்ன விளங்கிட்டோம்னா, எல்லா சொற்களுக்கும் வந்து பெயர் சொற்களுக்கு, எல்லா பெயர் சொற்களுக்கும் வந்து கடைசியில் மாற்றங்கள் வரும். அது எப்பப்போ மாற்றங்கள் வரும்? ஒருமைக்கு ஒரு விதமான மாற்றமாக இருக்கும், இருமைக்கு ஒரு விதமான மாற்றமாக இருக்கும், பெண்பால் பன்மைக்கு ஒரு விதமான மாற்றமாக இருக்கும். இந்த மாதிரியான பன்மை இருக்குல்ல, மனுஷனை குறிக்காத பன்மை, அதாவது மனிதனை குறிக்காத பொருள்களுக்கு தான் அப்படிலாம் வரும். மக்தபுன், மக்தபானி, மக்காத்திபு, மஸ்ஜிதுன், மஸ்ஜிதானி, மசாஜிது. மஸ்ஜிதுக்கு மசாஜிதும்பாங்க. மசாஜிது எப்படி சொல்லணும்? மசாஜிது, மசாஜித, மசாஜித. மசாஜிதி கிடையாது, மசாஜிது என்று சொல்லணும், மசாஜித என்று சொல்லணும். தி கிடையாது, தீக்கும் தா தான் சொல்லணும். மசாஜிது என்பது ரஃபு செய்கிற இடம், மசாஜித என்பது நசபு செய்கிற இடம். கரெக்டாக கண்ணுக்கு தெரிகிறது. ஜர்ரு செய்யும்போது மசாஜித தான், மசாஜிதி வராது. அப்போ இந்த வகையான சொற்களுக்கு இப்படி தான் வரும். எந்த மாதிரி சொற்களுக்கு? ஜம் உடைய அலிஃபுக்கு அப்புறம் இரு எழுத்து வந்தால் அந்த எழுத்தில் வந்து தன்வீனும் வராது, ஜர்ரும் வராது. ஜர்ரு இடத்துலையும் மதாபிக என்று படிப்போம். இதெல்லாம் வந்து இந்த சொற்களுடைய அமைப்பு நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க, சரியா? இப்போ வந்து இதை விளங்கின பிறகு இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், அந்த இலாபத்துன்னு ஒரு வகையை படிக்கிறோம். அதாவது ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோட ஒட்டுறது பல வகையாக ஒட்டுவோம். இப்போ வந்து நம்ம ஒட்டுறது ரெண்டு பெயர் சொல்ல ஒட்டுறது, ரெண்டு பெயர் சொல்ல ஒட்டுறது, கோர்க்கிறது. எது கோர்க்கிறதுன்னு கேட்டால், அதாவது பல விதமாக கோப்போம். உதாரணமாக இப்ராஹிமை அடித்தேன், இப்ராஹிம் என்பதை அடித்தேன் என்பதை கோர்க்கிறோம். இப்ராஹிமுக்கு கொடுத்தேன் கோர்க்கிறோம். இப்ராஹிமுக்கு பேனாவை கொடுத்தேன், மூணையும் கோர்க்கிறோம். இப்ராஹிமுக்கு பேனாவை வெள்ளிக்கிழமை கொடுத்தேன், 4 எழுத்து கோர்க்கிறோம். இப்ராஹிமுக்கு பேனாவை வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்தேன், அது 5 எழுத்து கோர்க்கிறோம். இப்ராஹிமுக்கு பேனாவை வெள்ளிக்கிழமை காலையில் பள்ளிவாசலில் வைத்து கொடுத்தேன், எல்லாம் ஒரு வாக்கியம் தான். எப்படி ஒன்று கோர்க்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அந்த கோர்வைக்கு போகாமல் ஒரு வகையான கோர்வை, அதான் நமக்கு தேவைப்படுது. இந்த சர்ஃபுக்கு தேவைப்படுறதுன்னா ஒரு வகையான கோர்வை. அது என்ன கோர்வை என்று சொன்னால், இப்போ வந்து பேனா இருக்குது, இஸ்மாயில் இருக்கிறான், அந்த இஸ்மாயிலுடைய பேனான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கோர்வை தான். உடையேன்னு வரும்ல, என்னுடைய வீடு, உன்னுடைய வீடு, என்னுடைய காடு, என்னுடைய நாடு. இந்த உடையேன்னு வரும்ல, என்னுடைய சட்டை, உன்னுடைய சட்டை, இஸ்மாயிலுடைய சட்டை, இப்ராஹிமுடைய தொப்பி, அவனுடைய கையே, இவனுடைய விரல், இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த அர்த்தத்துக்கு சேர்க்கறது. எந்த அர்த்தம் செய்கிறது? இப்போ வந்து காலமுண்டா பேனா, ஒரு ஆள் பேர் ஜெயிதுன்னு வச்சுக்கிடுவோம். ஜெயிதுன்னு ஒரு ஆளுக்கு பேர், களமுண்டு பேனான்னு பேர். இது ரெண்டையும் கோர்த்து ஜெயிதுடைய பேனான்னு ஆக்கணும். இப்போ ஜெயிதுன்னு ஒரு ஆளுக்கு பேர், களமுன்னு அது பேனாவுக்குள்ள அர்த்தம். இப்போ பேனா ஜெயிதுன்னு இருக்குது. இதை ஜெயிதுடைய பேனான்றதை தமிழில் எப்படி சொல்லுவோம்? உடையன்னு ஒன்று போட்டு விட்ருவோம். வணங்குதா? பேனா உடைய ஜெயிதுன்னு சொல்ல மாட்டோம்ல, ஜெயிதில் போய் உடையன்னு சேர்த்துக்கிட்டு பேனாங்கிறது அப்புறம் போட்டுக்குருவோம். அரபில் என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னாருடைய வீடு, இன்னாருடைய இதுன்னு சொல்லுவதாக இருந்தால், யார் உடையவனாக இருக்கிறானோ அவனை 2வது போடணும். யார் உடையவன் சொல்கிறீங்களே, சொந்தக்காரன் பண்ணல. அப்போ இப்ராஹிமுடைய வீடு, யார் உடையவன்? இப்ராஹிம். இப்ராஹிமை வந்து 2வது போடணும். அவனுக்கு சொந்தமான பொருள் என்ன? வீடு. வீடை போடணும். அதாவது வீடை போடணும், இப்ராஹிமை பின்னாடி போடணும். நல்லா தமிழில் மாற்றி போடுவோம்ல. தமிழில் வந்து இது வந்து மூசாவுடைய கைக்குட்டை, கைக்குட்டை மூசா. எது வரும்? தமிழில் மூசா வந்துடும். மூசாவுடைய கைக்குட்டை. அரபியில் வந்து கைக்குட்டை தான் வரும், மூசா பிந்தி வந்துடுவார். உனக்குதா? இஸ்மாயிலுடைய வீடு தமிழில் எப்படி வருது? சொல்லும்போது இஸ்மாயில் முந்தி வந்துட்டார்ல, வீடு பிந்தி தானே வருது. இஸ்மாயிலுடைய, இஸ்மாயிலின் வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்மாயில் வந்து வந்துடுறாரு, வீடு பின்னாடி வருது. அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வீடை போட்டு இஸ்மாயில் பிந்தி போட்டுருவாங்க. சரியா? அந்த 2 சொல்லையும் உண்டாக்குறதா இருந்தால் என்ன செய்யணும்? களம் ஜெயிது இருக்குல்ல, நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிது இருக்கான், களம் இருக்குது. ஜெயிதுன்னா ஒரு ஆளுக்கு பேர், களம்னா பேனா. நீங்கள் என்ன செய்யணும்?
களமு போடணும், ஜெயித பின்னாடி போடணும். இது ஒரு ரெண்டாச்சா. போட்டுட்டு என்ன செய்யணும்? போட்டு இப்படி ஜெயித களம் ஜெயிதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்படி செய்யும்போது இந்த களம் என்பதை ஜெயிதில் சேர்க்குறீங்கல்ல, சேர்த்துறதா இருந்தால் உடையன்ற அர்த்தம் வருவதாக இருந்தால் ஜெய்தின் என்று ஆக்கிருந்ததை என்ன செய்யணும்? களம் ஜெயிது இருக்குல்ல, களம் ஜெய்துன்னு மட்டும் சொல்லக்கூடாது, களம் ஜெய்துன் அப்படின்ற கூடாது. உடையங்கிற அர்த்தம் வர்ற இடங்களில் பூரா என்ன செஞ்சு ஆகணும்னு கேட்டால் இந்த ரெண்டாவது வர்ற சொல் இருக்கு பாருங்களேன், அதுக்கு கசர் வச்சு தான் படிக்கணும். களமு ஜெய்தின், அது களமு ஜெய்தி, ஜெய்துடைய களமு. அப்போ இந்த இணைப்பு இந்த உடையங்கிற இணைப்பு மட்டும்தான். பல வகையான சொல் இணைப்பு இருக்கிறது. நாம் இப்போ படிக்கிறது நகுவில் ஒரே ஒரு சின்ன ஒரு வகையைத்தான் படிக்கிறோம். அதாவது யாருக்கு உடையதாக இருக்கிறது, என்னுடைய வீடு. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாங்கிறீங்க, அல்லாஹ் தூதர் ரெண்டு வார்த்தை. அல்லாஹ் முதல்ல உடைய நடுவில் ஒட்டிக்கிறோம், ரசூல் தூதர் பின்னாடி போட்டுரும். அரபியில் சொல்கிறாங்க ரசூல் முதல்ல, அல்லாஹ் பின்னாடி. அல்லாஹுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹி சொல்லி ஆகணும். அல்லாஹூன் இருக்கும்ல, ரசூலுல்லாஹூங்க கூடாது, ரசூலுல்லாஹி. ஹீ போட்டால் தான் அந்த உடையன்ற அர்த்தம். அதுக்கு என்ன போடணுமா? ரசூலுல்லாஹி போட்டுட்டோம்னா அல்லாஹ் உடைய ரசூலு, அல்லாஹ் உடைய ரசூல். அந்த மாதிரி வர்றதுக்குலாம் என்ன செய்யணும்? ஜர்ரு செஞ்சிடணும், கசர் வச்சிடணும். சரி, எழுத்து இருக்குத களமுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த களமு என்பதற்கு அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. களமுன்னு வாசிக்கிற இடமா இருக்கும், களமண் வாசிக்கிற இடமா இருக்கும், களமின் வாசிக்கிற இடமா இருக்கும். சும்மா வராதுல, அது என்ன மாதிரி வாசிக்கிற இடமா வருது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதில் தன்வீனை எடுத்து விட்டுருணும். களமுன் ஜெய்துன் இருக்குல்ல, களமு ஜெய்தின் அல்லது களம ஜெய்தின், களமி ஜெய்தின். களமின்னு படிக்கிற இடமா இருந்தா, களமுன் என்று படிக்கிறமா இருந்தா களமு. எந்த இடம் படிக்கணும்னு அந்த சட்டத்தில் பின்னாடி பார்ப்போம். களமன் என்று படிக்கிறமா இருந்தா களம, களமின் என்று படிக்கிறமா இருந்தா களமி. இப்போ ரசூலுன்னு தானே சொல்லுவோம், ரசூலுன் அல்லாஹு. இது எப்படி சொல்லுவோம்? ரசூலுன்ல உள்ள தன்மையை தூக்கிடுவோம், ரசூலுன்னு ஆக்கிடுவோம், ரசூலுல்லாஹின்னு ஆக்கிடுவோம். இந்த மாதிரி ஒட்டுனா இதுக்கு பேர் இலாஃபத்து என்று சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அரபில் என்ன செய்வாங்க? இலாஃபத்து. இது ஒரு இணைத்தல் தான். இணைத்தல்னா என்ன அர்த்தத்தில் இணைப்பது? அவனுடைய வேற்றுமைன்னு சொல்கிறாங்கல்ல தமிழில், 1ஆம் வேற்றுமை 2ஆம் வேற்றுமைன்னு. அவனது 5ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அவனதுன்னு சொல்கிறது என்னது? 5ஆம் வேற்றுமைன்னு ஆக்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியான அந்த வேற்றுமை உருபுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த அர்த்தம் வருவதாக இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு தான் நான் அந்த இது போட்டு காட்டினேன்ல உங்களுக்கு, அந்த இது போட்டு மஸ்தரில் காட்டினேன். மக்கானு தாலீம் இருக்குல்ல. அப்போ மக்கானுங்கிறது இடம், தாலீம்டா கற்றுக் கொடுக்குதல். இது என்ன செய்யணும்னு கேட்டால் தாலீமுன் அப்படி இருந்துச்சு. இந்த தாலீமுன்கிறது தாலீமின் ஏன் மாறுனுச்சு? இந்த மக்கான் என்பதை கொண்டு அதில் கொண்டு என்ன செய்கிறோம்? சேர்க்குறோம். மக்கானு தாலீமி. இந்த மக்கானுன் என்று நம்ம சொல்லாமல் மக்கானு என்று சொல்லுகிறோம். சில இடத்துல மக்கான் நன் வரும், அதை நாண்டு ஆக்கிடணும். மக்கானின் என்று இருக்கும், இருக்கிற இடமா இருந்தால் மக்கானின் ஆக்கிடணும். இதை தன்வீனை தூக்கி விட்டணும். நூனில் தன்வீனை எடுத்து முதல் சொல்லில் தன்வீனை தூக்கிடணும், ரெண்டாவது சொல்லில் ஜர்ரு செய்யணும். இது பற்றி நான் கூடுதல் வர்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.